வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 109 டிகிரி வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் தவிப்பு. உதகையில் புதிய உச்சமாக 85 டிகிரி கொளுத்திய வெயில். வரலாறு காணாத வகையில் அதிகரிக்கும் வெப்பத்தால் சுற்றுலா பயணிகள் அவதி. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை, 2,42,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். பிரஜ்வலின் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டது பாஜக நிர்வாகிதான். ரேவண்ணா குடும்பத்தின் முன்னாள் கார் ஓட்டுநரின் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியில் இருந்து பிரஜ்வல் ரேவண்ணா இடைநீக்கம். ஆபாச வீடியோ சர்ச்சை குறித்து விளக்கம் அளிக்க நோட்டீஸ். இ-பாஸ் நடைமுறைக்கு கொடைக்கானல் உதகை மக்கள் கடும் எதிர்ப்பு. மீண்டும் கொரோனா காலத்திற்கே செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என ஆவேசம். கடும் கோடை வெயிலுக்கு இடையே குமரி, தென்காசி மாவட்டங்களில் பல பகுதிகளில் கொட்டிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்த பின்பும் வாக்கு சதவீதத்தை வெளியிடாத தேர்தல் ஆணையம். தேர்தல் முடிவுகளில் தில்லுமுள்ளு ஏற்பட வழிவகுக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை. தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன்? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. குஜராத், ராஜஸ்தானை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் பாஜக எதிர்ப்பலை. ஆக்ரா, பதேபூர், சிக்ரி தொகுதிகளில் கள நிலவரத்தை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. T20 உலகக்கோப்பைக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. IPL-இல் சாதித்த துபே, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் ஆகிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு. தமிழக வீரர்களை மொத்தமாக புறக்கணித்த BCCI. அஸ்வின், நடராஜன் உள்ளிட்ட பந்து வீச்சாளர்களுக்கும் வாய்ப்பு மறுப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. உதகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் புதிய உச்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் தொடக்கம் முதலே கோடை வெயில் கொளுத்தி வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியுள்ளது. அடுத்ததாக ஈரோட்டில் 108 டிகிரியும், திருப்பத்தூர், வேலூரில் தலா 107 டிகிரியும் வெப்பம் தகித்தது. வேலூர், திருச்சி, சேலத்தில் தலா 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரியும், தருமபுரி, மதுரை, திருத்தணி, நாமக்கல், தஞ்சாவூர், கோவையில் தலா 104 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் முதன்முறையாக அதிகபட்சமாக 103 டிகிரி வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். நெல்லை பாளையங்கோட்டையில் 101 டிகிரி வெப்பம் பதிவானது. ஒட்டுமொத்தமாக 15 மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. கரூர், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 3 நாட்களுக்கு வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
இதனிடையே தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் கடுமையாக சுட்டெரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்து மக்களை மகிழ்வித்துள்ளது. மற்ற மாவட்டங்களைப் போன்று கன்னியாகுமரியிலும் கடந்த ஒரு வாரமாக வழக்கத்திற்கு மாறாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. என்றாலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மலையோர கிராமங்களிலும் அவ்வப்போது கோடை மழை பெய்து மக்களை மகிழ்வித்து வருகிறது. அதேபோன்று இன்று பிற்பகலில் நாகர்கோவில், வடசேரி, ராமன்புதூர், செட்டிக்குளம், கோட்டார், ஈத்தாமொழி, புன்னை நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கொட்டிய கோடை மழை வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. இதேபோன்று தோவாளை, பண்டாரபுரம், சீதம்பால், செண்பகராமன்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகலில் சுமார் 1 மணி நேரம் கோடை மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். இதனிடையே தென்காசியில் மாலையில் 10 நிமிடம் பெய்த மழை மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஒரு மாசமா பயங்கர வெயில், வெக்க தாங்க முடியல. நைட்ல எல்லாம் ஏசி போட்டு தான் தூங்க முடியுது. அப்படி வெயில் அடிச்சிட்டு இருந்த டயத்துல இப்போ ஒரு மழை பெஞ்சுது. கொஞ்ச நேரமா சரியான அடி. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இப்படி மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் நல்ல வெயிலுங்க, வெயில் தாக்கம் தாங்கவே முடியல. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெஞ்சாலும் நல்ல வெஞ்சது பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப கூலா இருக்க மாதிரி இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தக்கலையில் 45 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோழிப்போர்விளையில் 32.5 மில்லிமீட்டரும், சுருளக்கோடு பகுதியில் 28.4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய பேராசிரியை நிர்மலாதேவி வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாணவிகளை தவறாக வழிநடத்திய இந்த வழக்கில் நிர்மலாதேவிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் எஞ்சிய 2 பேரை விடுவித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த உதவி பேராசிரியை நிர்மலாதேவி அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பணியாற்றினார். கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னிடம் படித்த மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆளுநர் மாளிகையில் உள்ள அதிகாரிகளை தனக்கு தெரியும் என கூறியும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்களை சுட்டிக்காட்டியும் நிர்மலாதேவி பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 2018 ஏப்ரல் 16ஆம் தேதி நிர்மலாதேவி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைதாகினர். மூவருக்கும் எதிராக விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் 1360 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்தது. இவ்வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் 82 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றது. மேலும் 194 ஆவணங்கள், 46 சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நிறைவடைந்த நிலையில் இவ்வழக்கில் நிர்மலாதேவியை குற்றவாளி என நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்தார். அதே நேரத்தில் உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோருக்கு எதிரான உரிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்வதாக நீதிபதி கூறினார். நிர்மலாதேவிக்கு 5 பிரிவுகளில் தண்டனை விவரங்களை அறிவித்த நீதிபதி, பிரிவு 370 உட்பிரிவு 1 கீழ் கடத்தலுக்காக 7 ஆண்டு, பிரிவு 370 உட்பிரிவு 3 கீழ் மைனர் கடத்தலுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை அறிவித்தார். பிரிவு 5 உட்பிரிவு 1 உபபிரிவு ஆவில் பாலியல் தொழிலுக்காக பெண்ணை வாங்க முயன்றதற்காக 5 ஆண்டு கடுங்காவல் அறிவிக்கப்பட்டது. இதேபோல பிரிவு 9 ஐடிபி சட்டத்தில் 10 ஆண்டு, பிரிவு 67 ஐடிபி சட்டத்தில் 3 ஆண்டு தண்டனை அறிவிக்கப்பட்டது. தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டதால் அதிகபட்சமாக நிர்மலாதேவிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் மொத்தம் 2,42,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். எஞ்சிய 2 பேர் விடுவிக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர் மேல்முறையீட்டிற்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். இந்த வழக்கை மீண்டும் புலன் விசாரணை செய்ய வேண்டும் என நிர்மலாதேவியின் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார்.
இரண்டாவது மூன்றாவது எதிரிகளுக்காக நாங்கள் இங்கே அரசு தரப்பிலே ஆட்சி ஆவணங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்திருக்கிறோம். சில குறிப்பிட்ட சாட்சிகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட சதி திட்டம் தீட்டியதற்காக வரக்கூடிய சாட்சிகள் புரள் சாட்சியான காரணத்திற்காக அந்த 2-3 எதிரிகள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி புலன் விசாரணையிலே அதற்கு மேற்கொண்டு மற்றவர்களை முக்கியமானவர்களை குற்றச்சாட்டும் அளவிற்கு எந்தவித சாட்சியங்களும் இல்லாமல் இருந்தது. இன்னொன்று, நீதிமன்றம் மிக அழகாக பரிசீலனை செய்து இந்த வழக்கில் 2-3 எதிரிகள் விடுபட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு வாய்ப்பு அரசு தரப்பிலே மேல்முறையீடு செய்ய உள்ளது, வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்க என்று சொன்னாலும் மீண்டும் புலன் விசாரணை நடத்தி இந்த வழக்கிலே திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் புலன் விசாரணை நடத்தினால், உண்மையான காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரித்தால் கவர்னர் உட்பட, முன்னாள் துணைவேந்தர் உட்பட, முன்னாள் அமைச்சர் உட்பட பலர் தண்டிக்கப்படுவார்கள். அவருக்காக தான் ஒரு தவறான பாதைக்கு மாணவிகளை அழைத்தார் என்பது குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டையே உலுக்கிய நிர்மலாதேவி வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமுதாயத்திற்கு எதிரான இதுபோன்ற வழக்குகளில் நீதிமன்றம் இரக்கம் காட்டக்கூடாது என நீதிபதி தெரிவித்துள்ளார். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பாஸ் முறை கட்டாயமாக்கப்படுவது மீண்டும் கொரோனா காலத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும் என்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தென் மாநிலங்களை கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் மலைவாசஸ்தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் குவியும் பயணிகளால் அவ்வப்போது சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பாஸ் முறையை கட்டாயமாக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவால் சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தவறான ஒரு முடிவு சார். கவர்மெண்ட் அது எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. 2-3 மாதத்துக்கு தான் இங்கே வியாபாரமே நடக்கும். இந்த டூரிஸ்ட் வந்தால் தான் நமக்கு வியாபாரமே இருக்கும். அதோடு கூட ரோடு நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா நீலகிரியை பொறுத்தளவுக்கு ரோடு சிஸ்டம்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறையா வாகனங்கள் வரும், மக்களும் கொஞ்சம் பயனடைவாங்கன்றது எங்களுடைய கருத்து. உதகை, கொடைக்கானலுக்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் முன்னதாகவே ஹோட்டல் அறைகளை முன்பதிவு செய்திருப்பார்கள் என்பதால் பாஸ் நடைமுறை பெரும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் விடுதி உரிமையாளர்களும் தெரிவிக்கிறார்கள். இதேபோல இந்த 2 மாத வருமானத்தை வைத்தே குடும்பத்தின் 1 வருட தேவைகளை நிறைவேற்றும் சுற்றுலா வழிகாட்டிகளும் கவலையடைந்துள்ளனர். அந்த கொரோனா காலம் போல இந்த சீசன் காலம், நாங்கள் கடன் வாங்கின கடனை திருப்பி செலுத்துகிற காலம் இந்த மே ஜூன் மாதம். அதை இந்த மக்களுக்கு இந்த பாஸ் முறை நடைமுறைக்கு வந்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை பாதி பேத்துக்கு வந்துவிடும். அந்த 2 மாசம் தான் நாங்கள் சம்பாரிச்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவோம். இப்போ எங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இந்த 2 மாசத்துல நீ வர கெஸ்ட்டுக்கு வந்து எப்படி நாங்கள் சம்பாரிச்சு எங்கள் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி குடும்பங்களுக்கு நாங்கள் எப்படி கஞ்சி ஊற்ற போகிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, நாங்கள் இந்த ஜூன் மாதம் வரைக்குமே நாங்கள் புக்கிங்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஏப்ரல், மே 3 மாதத்துக்கு தான் கொடைக்கானல் ஃபுல் பீக் சீசன் இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு உண்டான புக்கிங் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து 30ஆம் தேதி தான், ஜூன் 30 வரைக்கும் தான் அலௌடுன்றாங்க. அதுக்கு இப்போ வர கெஸ்ட்டுக்கு பாஸ் கிடைக்கலன்னா அவங்க வர ஹோட்டலுக்கும் நஷ்டம், எங்களுக்கும் நஷ்டம். எங்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பாஸ் பெறுவதற்கான தற்போதைய நெறிமுறைகள் என்ன, எத்தனை வாகனங்களுக்கு அனுமதி போன்ற தகவல்கள் வெளியிடப்படாத நிலையில் இந்த முறையால் தங்களது தினசரி நடவடிக்கைகளும் பாதிக்கப்படும் என்கிறார்கள் உள்ளூர் மலை கிராம மக்கள். இப்போ ஒரு நல்லது கெட்டதுக்கு நாங்கள் இப்போ கீழே இருந்து இங்கே மேலே ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது சாவு இந்த மாதிரி அது அசனம் நடந்துச்சுன்னா அப்போ பாஸ் போட்டு வர்றாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு இதில் பாதிக்கிறாங்க. இப்போ டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு பாஸ் பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல கெட்ட காரியத்துக்கு எல்லாம் வரணும்னா அவங்களாம் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. பாஸ் என்றது வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயங்கள். பாஸ் நடைமுறைக்கு மாற்றாக மாற்று சாலை வழித்தடங்கள் வழியாக கொடைக்கானல், உதகைக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. வாகன போக்குவரத்து நெருக்கடி இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு வராங்கன்னா, வாகன போக்குவரத்து நெருக்கடி இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை கொடைக்கானல் மக்களுடைய சார்பாக நாம் சில கோரிக்கைகள் வைக்கிறோம். கொடைக்கானலுக்கு மாற்றுச்சாலை திட்டத்தை அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதான் எங்களுக்கு கோரிக்கை. அந்த மாற்றுச்சாலை என்பது கொடைக்கானலுக்கு வந்து பேத்துப்பாறை வழியாக பழனி, உள்பட்டி வழியாக பழனி, அப்புறம் மூணாறு சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து மூணாறு சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை திறந்து விடணும். அதே சமயம் சுற்றுலா பயணிகள் வருகையால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவது உள்ளிட்ட காரணங்களால் பாஸ் முறையை உள்ளூர் மக்கள் சிலர் வரவேற்றுள்ளனர்.
நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே சம்மர் சீசனில் நிறைய தண்ணி பற்றாக்குறை இருக்கும்பொழுது இத்தனை டூரிஸ்ட்க்கு எப்படி தண்ணி கொடுக்கறது, அதே போல் பார்க்கிங் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த சென்சஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களே தவிர்த்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது. இன்னொன்று இதுக்கு ஒரு டெட்லைன் கிடையாது, இவ்வளோ பாசஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ வேணால் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, நோ பேமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டால் மீண்டும் கொரோனா காலத்திற்கு செல்லக்கூடிய நெருக்கடி நிலை ஏற்படும் என்பதும் பெரும்பாலான மக்களின் கவலையாக உள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு இ பாஸ் நடைமுறை உத்தரவை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும் என்று உதகை, கொடைக்கானல் மக்கள், வர்த்தகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கார்த்திக் மற்றும் கௌதம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த மாநிலத்தின் பல தொகுதிகளில் பாஜகவுக்கு எதிர்ப்பலை இருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி போன்ற தொகுதிகளில் பாஜகவை சேர்ந்தவர்களை அக்கட்சிக்கு வாக்களிக்கப் போவதில்லை என கூறுவதை காண முடிகிறது. இதுகுறித்து ஆக்ராவில் இருந்து நமது செய்திக்குழு அளித்த பிரத்யேக தகவல்களுடன் கூடிய சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். நாட்டிலேயே அதிகமாக 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என்பது பாஜகவின் நம்பிக்கையாக உள்ளது. ஆனால் நடப்பு தேர்தலில் உத்தரப்பிரதேச கள நிலவரங்கள் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பது பிலிபத், சாஹாரன்பூர், கைரானா உள்ளிட்ட 8 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே உறுதியாகிவிட்டதாக தகவல்கள் வெளியானது. குறிப்பாக ராஜபுத், ஜாட் சமூகத்தினரின் எதிர்ப்பு போராட்டம் பாஜகவுக்கு நெருக்கடியாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, மெயின்புரி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ளதாக கருதப்படும் ஃபதேபூர் சிக்ரி மற்றும் ஆக்ரா தனி தொகுதியிலும் பாஜக ஆதரவு வாக்காளர்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது. தகுதியான வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்று பாஜக ஆதரவாளர்களே குற்றம் சாட்டியுள்ளனர். தாங்கள் பாஜகக்காரர்கள் என்றாலும் இந்த முறை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்று ஏராளமானோர் தெரிவிக்கின்றனர். हम बीजेपी को सपोर्ट करते हैं, लेकिन बीजेपी को वोट नहीं देंगे। उसका कारण ये है कि यहाँ प्रत्याशी ठीक नहीं है, कभी ना तो आता है ना ही कोई काम किया है, और यहाँ बीजेपी का वोट बैंक कम हो रहा है। बीजेपी का वोट कम होगा यहाँ पे, प्रत्याशी की वजह से ही कम होगा। लोग योगी मोदी को सपोर्ट करते हैं, इसलिए बीजेपी को वोट दे रहे हैं। लोकल राजनीति होती तो हम एसपी सिंह को बिल्कुल सपोर्ट नहीं करते, बिल्कुल वोट नहीं देते। वो जातवाद की राजनीति करते हैं, क्षेत्र में आते भी नहीं है, इसलिए उनको वोट नहीं कर रहे हैं। सिर्फ मोदी जी की शकल पर मोदी जी को वोट कर रहे हैं, मोदी जी को योगी जी के काम से प्रभावित होकर वोट दे रहे हैं, ओनली बस। பாஜக எம்பிக்கள் ஜாதி ரீதியான அணுகுமுறையை கடைபிடிப்பதாகவும் ஆக்ரா மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் களத்தில் இல்லை என்றாலும் தங்கள் வேறு கட்சிக்கு வாக்களித்திருப்போம் என்று சில வாக்காளர்கள் கூறுகின்றனர். பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள மோசமான வேட்பாளருக்கு தாங்கள் வாக்களிப்பது தங்களின் தலைவிதி என்றும் சிலர் நொந்து கொள்கின்றனர். तो अन्य पार्टी हमें उचित नहीं लगती, लेकिन हम मोदी जी को, योगी जी को पूरी तरह सपोर्ट करते हैं और उनके लिए हमारा ये वोट जाएगा, और यही हमारी आपसे कहना है। इस बार उत्तर प्रदेश में प्रत्याशी अच्छे नहीं उतारे, हमारी सीट पे भी प्रत्याशी सही नहीं है, इस वजह से थोड़ी बहुत जनता खिलाफ है, मगर वोट हम बीजेपी को ही करेंगे क्योंकि हमको मोदी और योगी लाने हैं। தற்போது ஆக்ரா தனி தொகுதியில் போட்டியிடும் எஸ்பி சிங்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று பாஜக ஆதரவாளர்கள் பலர் தெரிவிக்கின்றனர். எந்த பணியையும் பாஜக எம்பி செய்யவில்லை என கூறும் ஆக்ரா தொகுதி மக்களில் சிலர் வேறு வழியின்றி நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டியுள்ளது என்று சலிப்புடன் தெரிவிக்கின்றனர். தங்கள் தொகுதியில் இந்து முஸ்லிம் பாகுபாடு இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 2019 வென்றது போல் பாஜக வெற்றி பெற முடியாது என்பதையே கள நிலவரங்கள் காட்டுகின்றன. சன் செய்திகளுக்காக ஆக்ராவில் இருந்து ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலினுடன் பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.